ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் அப்டேட் வித் பிரவேஷ். இந்த வீடியோவில் வந்து நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் அப்படின்றது என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து வேரியபிள் வந்து எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. மொத்தமே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். அதேமாதிரி வந்து எப்படி வந்து அந்த வேரியபிள் வந்து கோடுக்குள்ளார யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோஸில் பார்க்கலாம். வேரியபிள்ஸ் பார்த்து முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அதுலேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லைட்ஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக டேட்டா டைப் பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அதாவது வேரியபிள்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு மெமரி லொக்கேஷன். அந்த மெமரி லொக்கேஷனில் நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து இதுக்கு வந்து இதுதான் அந்த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த வேரியபிள். நம்ம வந்து ஒரு வேரியபிளை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மொத்தமே வந்து 3 ஃபீல்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அது என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த வேரியபிள் நேம், எந்த வேரியபிள் நேமில் நான் அந்த வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன வேல்யூ அதில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூ, அப்புறமா வந்து செமிகோலன் வைக்கணும். இதுதான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனுக்கான ஸ்டெப்ஸ். எதனால இந்த வேரியபிள் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, ஒரு ப்ரோக்ராமிங்கில் அந்த வேல்யூ வந்து ஒரு சில இடத்துல நான் வேணும் அப்படின்னு நினச்சா, இப்போ நான் அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூவை வந்து நான் கோடுக்குள்ளார ரீயூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து எனக்கு அந்த வேல்யூ அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினச்சா நம்ம மறுபடியும் அந்த வேரியபிள்லேயே டேரெக்டாக நம்ம அசைன் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அப்டேஷன் அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ்குள்ளார வரும். அதை வந்து நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, வேரியபிள் வந்து ஒரு மீனிங்ஃபுல் ரெப்ரசன்டேஷனாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ், சேலரி அப்படின்ற மாதிரி தான் வேரியபிள் வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷனுக்கான ரூல்ஸ் எப்படி வந்து நம்ம ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இது கீழே இருக்கிறது வந்து சின்டாக்ஸ் ஃபார் வேரியபிள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிளை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து அந்த வேரியபிளுக்கு வேல்யூ எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிக்ளரேஷன். டிக்ளரேஷனில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதோட டேட்டா டைப் ப்ளஸ் அந்த வேரியபிளோட நேம், இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட்டு அந்த வேரியபிளுக்கு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம முதலே வந்து இப்போ ஏஜ் அப்படின்றத நம்ம முதலே டிக்ளேர் பண்ணிட்டோம், இது வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்ட்டு. கீழே வந்து அந்த ஏஜுக்கு 25 அப்படின்ற வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன். இது வந்து வேரியபிளுக்கான வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் டுகெதர் அப்படின்றது என்னென்னா, மேலே ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் இயர் பார்க்கும்போது நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்பேன், நெக்ஸ்ட் லைனில் நான் அந்த வேரியபிளுக்கான வேல்யூவை ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த தேர்ட் ஒன்ல என்னென்னா டிக்ளரேஷனும் இருக்கும், இனிஷியலைசேஷனும் இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா டிக்ளரேஷன். இப்போ ஏஜ் அப்படின்றது இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இனிஷியலைசேஷனில் ஏஜுக்கு 25 தான் வேல்யூ அப்படின்றத நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் டுகெதர்க்கான சின்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஃபார் நேமிங் தி வேரியபிள். நம்ம வேரியபிளை வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து என்ன வேணால் கொடுக்கக்கூடாது, அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேரியபிள் வந்து கேன் இன்க்ளூட் லெட்டர், டிஜிட்டாக இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் நம்ம ஆட் பண்ணலாம், டாலர் சைனை ஆட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த வேரியபிள்ஸில் வந்து இருக்கலாம். நேம் வந்து இப்போ நம்ம வேரியபிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிளோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து டிஜிட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து டிஜிட்டாக இருக்கக்கூடாது, பட் நடுவில் வந்து நம்ம டிஜிட் வேல்யூ வச்சுருக்கலாம். செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் அப்படின்றது கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் அப்படின்ற வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஏஜுக்கு 25 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேபிட்டல் ஏஜுக்கு வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், எனக்கு 25 பிரிண்ட் ஆகிடும். நேம் அப்படின்றது கேஸ் சென்சிட்டிவ். எதனால கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், கேபிட்டல் ஏஜிஇ ஏஜ் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணுறேன், அதுக்கு 25 அப்படின்ற வேல்யூ நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் ஏஜ் கேபிட்டல் ஏஜி அதை நான் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணும் போது எனக்கு 25 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். இப்போ அந்த ஸ்மால் ஏஜிஇ வந்து நான் யூஸ் பண்ணி நான் ரிட்ரீவ் பண்ணேன்னா
அது வந்து இந்த மாதிரி ஒரு வேரியபிளே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எரர்ஸ் மெசேஜ் வரும். ஸோ நம்ம வந்து கேபிட்டல் ஏ கொடுத்துருந்தா நம்ம அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காகவும் அந்த வேரியபிள் சேம் வேரியபிள் நேம் தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீ ஸ்மால் லெட்டர் கொடுத்துருந்தா இங்கே ஸ்மால் லெட்டர் தான் கொடுத்துருக்கணும். இதுதான் வந்து தேர்ட் ரூல். நெக்ஸ்ட் ரூல் என்னென்னா ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஜாவாவில் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜாவா கோடை எழுதணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் இல்லாமல் எழுத முடியாது. ஸோ அந்த கிளாஸை வந்து நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வாய்ட் அப்படின்றது கீவேர்ட், அதை வந்து நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இன்டீஜர் இன்ட் அப்படின்றத நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் அப்படின்றத வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. எல்ஸ், வைல், ஃபார், பிரேக், கண்டினியூ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ஃபோர்த் ரூல். நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் மொத்தமே 3 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிள் அப்படின்றது என்னென்னா நம்ம மெத்தடுக்குள்ளார டிக்ளேர் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ள பிளாக்குள்ளார நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மெயின் மெத்தடுன்னு சொல்லுவோமா. இப்போ இந்த மெயின் மெத்தடில் இன்ட் நம் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ட் நம் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றது இந்த மெயின் மெத்தட்குள்ளார நம்ம எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் லிமிட்டட். எதனாலனா ஒரு பர்டிகுலர் பிளாக்குள்ளார மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்ஸ்டன்ஸ் டிக்ளரைசேஷன் அப்படின்றது என்னென்னா நம்ம வந்து கிளாஸ்க்கு உள்ளார டிக்ளேர் பண்ணியிருப்போம். நம்ம மெத்தடுக்குள்ளார டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டோம், கிளாஸுக்குள்ளார டிக்ளேர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ண கிளாஸுக்குள்ளார கொடுத்துருக்கோம். மெத்தடுக்குள்ளார நம்ம இந்த ஏஜ் அப்படின்றத நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம கிளாஸுக்குள்ளார கொடுக்கறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா தான் நம்மளால் வந்து அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம், நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த ஆப்ஜெக்டை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள், நெக்ஸ்ட் இந்த நியூ அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். இந்த நியூன்ற கீவேர்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நியூன்ற கீவேர்ட் கம்பல்சரியாக யூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எக்ஸாம்பிள் அப்படின்றது என்னென்னா நம்மளோட கிளாஸ் நேம். நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி நம்ம செமிகோலன் வச்சுறோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏஜ் அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா தான் அந்த வேரியபிள் வேல்யூவை நம்மளால் ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு இந்த லைனில். நெக்ஸ்ட் லைனில் நம்ம அந்த ஆப்ஜெக்டை வச்சு அதோட வேரியபிள் ஏஜ் அப்படின்ற வேரியபிளை நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ obj.age அப்படின்னும் போது எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஏஜோட வேல்யூ அப்படின்றது இந்த லைனில் வந்துடும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்னவா வரும்னா age:25 அப்படின்றத நம்மளுக்கு வரும். இதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். மெயின் திங் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்றத கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். அதே லோக்கல் வேரியபிள் அப்படின்றது என்னென்னா ஒரு மெத்தடுக்குள்ளே கொடுப்போம், அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கொடுப்போம், இல்லை ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளார கொடுப்போம். ஸோ அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளாரையோ இல்லை அந்த பிளாக் ஆஃப் மெத்தட்குள்ளே மட்டும்தான் இந்த லோக்கல் வேரியபிள் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். அப்படி இல்லைன்னா இதை நம்ம கிளாஸ் வேரியபிள்னு கூட சொல்லலாம். முதல்ல ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டாட்டிக் அப்படின்றத கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்மளால் ஸ்டாட்டிக் வேரியபிளை டிக்ளரே பண்ண முடியும். அதே மாதிரியே வேரியபிள் வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த ஸ்டாட்டிக் அப்படின்றத நம்ம வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒன் ஆஃப் தி ரிசர்வ்டு வேர்ட். இப்போ நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்றத நம்ம கோடுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளார இந்த வேரியபிள் வந்து ஷேர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமையே டேரெக்டாக கிளாஸ் நேமை வச்சு நம்ம வந்து டேரெக்டாக அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோடுக்குள்ளார போவோம். கோடில் இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரைசேஷன். இதில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரிங் கம்பெனி வேரியபிள் நேம். நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனிக்கான வேல்யூ அப்படின்றது என்னென்னா டெக்ராப் அப்படின்றத நம்ம கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்றதுனால நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்து அதுக்குள்ளே நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளரைசேஷன்.
இப்போ நம்ம இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை இந்த இடத்துல நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, கிளாஸ் நேம் அப்படின்றது என்னென்னா இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் எக்ஸாம்பிள் அப்படின்றத நம்மளுக்கு கிளாஸோட நேம். அதே மாதிரியே இந்த இடத்துல நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் எக்ஸாம்பிள் டாட் கம்பெனி அப்படின்றது வேரியபிள். ஸோ நம்ம கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி என்ன வரும்னா கம்பெனி கோலன் டெக் கிராப் அப்படின்றதா இதுக்கான அவுட்புட்டாக இருக்கும். இதை வந்து நாம் இந்த 3 கோடையுமே லாஸ்ட்டாக ரன் பண்ணி அதோட அவுட்புட் என்ன வருது அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து வேரியபிள்னால் என்ன, எத்தனை டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது, எப்படி வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்போம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் வந்து நம்ம எப்படி ஜாவா கோட்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன் தான் பண்ண போகிறேன். லோக்கல் வேரியபிள் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோட்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் மெயின் மெத்தட் கூட int a is equal to 10 அப்படின்றத நான் போட்டுட்டேன். ஸோ இது வந்து எனக்கு லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ system.out.println of a அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த லோக்கல் வேரியபிளில் இருக்க 10 அப்படின்றது எனக்கு டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து 10 அப்படின்றது டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது வந்து லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன். இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இன்ஸ்டன்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். வேரியபிள் ஆப்ஜெக்ட் வேரியபிள் நெக்ஸ்ட்டு நியூ அப்படின்ற கீவேர்ட், நெக்ஸ்ட்டு கிளாஸோட நேம். இப்போ நான் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ obj.a அப்படின்னும் போது எனக்கு அந்த obj ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இப்போ 10 அப்படின்ற அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இது வந்து என்னதுன்னா இன்ஸ்டன்ட் வேரியபிள் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளரேஷன். இப்போ வந்து எப்படி ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்ணோன்னா ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் என்னவோ அது a is equal to value. இப்போ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ அந்த வேரியபிள் எப்படி ஆக்சஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிளில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் டைரெக்டாக கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். system.out.println உள்ளார கிளாஸ் நேம் அப்படின்றது என்ன, வேரியபிள்ஸ் டாட் ஏ. இப்போ எனக்கு வேரியபிள் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளார ஏவோட வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகே காய்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம், எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.